கையை பார்க்குறோம் சார். கையை பார்த்தோன்னே எதிர்ப்புகளை சமாளித்து வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய கைரேகை அமைப்பு ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது ஆயுள் ரேகை, இதுலேருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும். சனிமேட்டுக்கு போகிறது விதி ரேகை. அதோட ஜாயிண்ட் ஆகும்போது முதல் விதி ரேகையில் ஜாயிண்ட் ஆகாது. ஒரு 27, 28 வயசில் ஒரு நல்லது நடந்திருக்கும். வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கு அடுத்தது இரண்டாவது ஒரு 40 வயசு போல, இந்த ஆயுள் ரேகையில் வர்றது 40 வயசு போல வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையில உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ரேகை. இது போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை காட்டக்கூடியது. ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா முதல்ல விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுறது, ரெண்டாவது ஆயுள் ரேகையிலிருந்து ஆரம்பிக்கிறது. 2 இடத்துல வாழ்க்கையில போராடி